அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட் வீக் என்னுடைய தங்கச்சிங்க எனக்கு கால் பண்ணிட்டு, பசங்களுக்கெல்லாம் லீவ் முடிய போகுது. அடுத்த வாரத்துல பசங்க ஸ்கூல் போக போறாங்க. எங்கேயுமே பசங்க வெளிய போல. அதனால நாங்க பசங்களெல்லாம் குடியாத்தம் கூட்டிட்டு போலான்னு இருக்கோம். நீயும் வரியா அந்த பார்க்குக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எங்க இருக்கு அந்த பார்க்குன்னா, குடியாத்தம்ல தான் ஜெயா இருக்கு அப்படின்னு சொல்லி. குடியாத்தம்னா கிட்ட தான். ஆனா அது எங்க இருக்கும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. குடியாத்தம் போனா நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு, மார்க்கெட் எல்லாம் கூட்டிட்டு போனாங்கன்னா அங்கெல்லாம் பார்ப்போம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவேன். இது எந்த இடத்துல இருக்குன்னும் தெரியல. பார்க்கெல்லாம் போனா பசங்க வரதுக்கெல்லாம் லேட் ஆகும். நம்ம இப்போ ஓகே சொல்லலாமா? நோ சொல்லலாமான்ட்டு தெரியல. அதனால நான் அமைதியாவே இருந்தேன். அன்னைக்கு நைட் எல்லாம் யோசிச்சேன். நம்ம பார்க் போலாமா? வேணாமா? அப்படின்னு சொல்லிட்டு. வேணாம் நம்ம எதுக்கு வேஸ்ட்டா ஆட்டோல தான் போயிட்டு உட்காந்துட்டு இருக்கணும். அத விட அவங்க வரைக்கும் போயிட்டு வரட்டும். இப்ப அவங்க பார்க் உள்ள போயிட்டாங்கன்னா, ஐயோ! ஜெயா தனியா ஆட்டோல இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாலயும் அங்க என்ஜாய் பண்ண முடியாது. எதுக்கு நம்ம வீட்லயே இருக்கலாம். வெயிலும் நம்மளால தாங்க முடியறதில்ல. அதெல்லாம் நம்ம போக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டு, மறுநாள் என்னுடைய தங்கச்சி ஃபோன் பண்ணுச்சு. பெரிய தங்கச்சி. நாளைக்கு இத்தன மணிக்கு வருவோம். நீ ஃபர்ஸ்ட்டே ரெடி ஆயிட்டு நான் அதுக்கப்புறம் உன்ன வெளிய கூட்டிட்டு வரேன். ஆட்டோ போலாம் அப்படின்ட்டு சொல்லிருந்துச்சு. அப்ப நான் சொல்லிட்டேன். இல்ல நான் ஆட்டோல வரல. இங்க வரைக்கும் போயிட்டு வாங்க அப்படின்னு. ஏன் நைட்ல என்னால வெயில் தாங்க முடியல. நீங்க போயிட்டு வாங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க. பசங்களெல்லாம் பத்திரமா கூட்டிட்டு வாங்க. உடனே என்னுடைய சின்ன தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஜெயா வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு அப்படின்ட்டு. அப்ப என்னுடைய சின்ன தங்கச்சி சொல்லியிருக்கா, அது சொல்றதும் உண்மைதான். அதனால பாவம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாவே, அதால உட்கார முடியறதில்ல ஆட்டோல. ரொம்ப கஷ்டப்பட்டுது. நம்ம உள்ள போயிட்டோம்னா, அது மட்டும் தனியா இருக்கும். நம்ம என்ன பண்றது? ஏதாச்சும் ஒரு நாயோ, இல்ல வேற ஏதாச்சும் எல்லாம் வந்துருச்சுன்னா, அது என்ன பண்ணலாம்? அதனால அது இன்னொரு டைம்க்கு நம்ம கூட்டிட்டு போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம போய் பார்க்கலாம். அந்த இடம் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, அதன் பிறகு நம்ம கூட்டிட்டு போலாம். அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு அன்னைக்கு நைட்டே எனக்கு சொன்னாங்க. "நீ சொன்னதெல்லாம் சொல்லுச்சு. நீ சொல்றதும் கரெக்ட்டு தானே. என் மனசுக்கு எது கரெக்ட்ன்னு படுதோ அதுதான் நான் செய்வேன்." அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அதன் பிறகு அவங்களும் மறுநாள் பார்க்குக்கு கிளம்பும்போது எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. "கிளம்பிட்டோம்." அப்படின்னு சொல்லும்போது, "பத்திரம் பசங்கள்லாம் கூட்டிட்டு போறீங்க. என்னதான் அவங்க வளர்ந்துட்டாலும், நமக்கு அவங்க பசங்க. பத்திரமா கூட்டிட்டு வாங்க." அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் ஃபோன் வச்சுட்டேன். நான் என்ன நினைச்சேன்னா, போனாங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துல ரிட்டர்ன் வந்துருவாங்க. அப்படின்ட்டு நான் நினைச்சுட்டு இருந்தேன். ஒரு 2 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க. என்னுடைய சின்ன தங்கச்சி சும்மா விளையாட்டுத்தனமா ஒரு அழறது மாரியே சொல்லுச்சு. "ஜெயா நம்ம அம்மா நம்மள ஏன் தான் தனியா விட்டு போனாங்களோ?" அப்படின்னு சொன்னவுடன், "ஏன் பசங்க எதனா செலவு வைக்கிறாங்களா?" அப்படின்னு. நான் நெனச்சு வந்தது ஒண்ணு, இங்க நடந்தது ஒண்ணா இருந்துச்சு. அது யாரு நெனச்சது என்ன நடக்குது சொல்லு அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். என்ன விஷயம்? நான் ஏதோ பார்க்ல இருக்கோம். சும்மா அப்படியே பசங்கள காமிச்சுட்டு கூட்டிட்டு வந்துடலாம்னு நெனச்சேன் ஜெயா. ஆனா இங்க வந்த பிறகுதான் தெரியுது. நான் குடியாத்துல தான் இருக்கேனா, இல்ல சென்னை சைட்ல இருக்கேனான்னு எனக்கே தெரியல. நல்ல ஒரு தென்னந்தோப்பு மாரி இருக்கு. அது உள்ள அவங்க எல்லாமே சொந்த நிலத்திலேயே ரெடி பண்ணியிருக்காங்க. சென்னை சைட்லலாம் இருக்க டிவிலலாம் நம்ம பார்ப்போமே, அது போலலாம் இருக்கு ஜெயா. நான் வந்து நார்மலா இருக்கும்ன்ட்டு தான் நானு கூட்டிட்டு வந்தேன். ஆனா இங்க பார்த்தா போட்டிங் எல்லாமே இருக்கு. ஈவினிங் ஆயிடும் போல இருக்கு நாங்க வரதுக்கு அப்படின்னு. நான் என்னுடைய சின்ன தங்கச்சி போயிருக்கிறதால, அது சீக்கிரமா பசங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துரும். அது சும்மா தான் சொல்றேன் அப்படின்ட்டு நானு சரி பசங்கள பத்திரமா பார்த்துக்கோ எல்லாமே சீக்கிரமா வந்துருங்க. மழை வரப்போ மாரி இருக்கு. நீங்க வந்துருங்க அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு வச்சுட்டேன். அதன் பிறகு 3:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க மறுபடியும். பெரிய தங்கச்சி. வீடியோ கால் வா அப்படின்ட்டு. "என்னாத்துக்கு இத வீடியோ கால் இப்போ பண்ண சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு, ஒரு வேளை ஏதோ பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு" அப்படின்ட்டு நான் நெனச்சேன். அதன் பிறகு தான் தெரியுது, ஜெயா எல்லாரும் நீச்சல் குளத்துல குளிக்க போறாங்க. உன்ன பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படின்ட்டு சொன்னதும் நான் கேட்டேன். "ஏய் இன்னுமா அங்கேயே இருக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டேன். "ஆமா, இன்னும் கிளம்பல. இங்கே தான் இருக்கிறோம். இப்பதான் தண்ணிக்கே வந்திருக்கிறாங்கன்னு" சொன்னாங்க.
எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. ஐயையோ! நான் வராததே மேல் கொள்ளுகுது. நான் வந்திருந்தா நான் எங்களுடைய ஆட்டோல இவ்ளோ நேரம் நான் உட்காந்துட்டு இருப்பேன். அப்பாடி கடவுளே! ரொம்ப நன்றி அப்படின்னு நினைச்சுட்டேன். பசங்கள்லாம் நீச்சல் குளத்துல விளையாடுனத பார்த்துட்டே இருந்தோம். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஜெயா என்ன பாரு, ஜெயா என்ன பாரு ஜெயான்னு மாத்தி மாத்தி என்ன கூட்டிட்டே இருந்தாங்க. நான் எல்லாரையும் பார்த்துட்ட பிறகு பசங்கள எல்லாம் பத்திரமா கூட்டிட்டு வாங்க. தண்ணில எல்லாம் ரொம்ப நேரமா இருக்க வைக்காதீங்க. ஏன்னா பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் தொடங்க போகுது. இந்த நேரத்துல அவங்க இது போல தண்ணில அதுவும் இவ்ளோ தலை ஃபுல்லா நனைஞ்சாங்கன்னா, ஏற்கனவே இவங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம இருந்துருக்கு. இப்ப மறுபடியும் இது போல தண்ணிலலாம் விளையாடிட்டு, ஸ்கூல் போக முடியாத ஆயிடுவாங்க. இல்ல இன்னைக்கே கூட இது போல எல்லாம் உடம்பு சரியில்லன்னு சொன்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அவங்க யாருக்கும் அந்த ஃபீலிங்லாம் கிடையாது. தண்ணி கிடைச்ச உடனே மீன் எப்படி துள்ளி குதிக்குதோ, அது போல அவங்க ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க. நான் இங்க எங்க வீட்ல இருந்து இந்த ரூம் ஜன்னல் வழியா வானத்த பார்த்துட்டே இருந்தோம். ஐயோ! நேரம் போயிட்டே இருக்கே! மழை வர மாதிரி இருக்கு. இவங்கலாம் இன்னமும் அங்கேயே இருக்கிறாங்களேன்ட்டு இதையே யோசிச்சுட்டே இருந்தேன். அதன் பிறகு இவங்க எப்ப கிளம்பி வீட்டுக்கு வந்தாங்கன்ட்டு தெரியல. நான் எப்பவும் போல நைட்டு 9:30 மணிக்கு மேல கால் பண்ணியிருந்தேன். எல்லாரும் சாப்ட்டு அப்படியே ஒரு மாரி சோர்வா இருந்தாங்க. நான் கேட்டேன். யார் யாருக்கு ஃபீவர் வந்துச்சு? யார் யாரு தும்புறாங்க? யார் யாரு அப்படியே டயர்டா இருக்குன்ட்டு சொல்றாங்க அப்படின்னு கேட்டேன். இப்போதைக்கு யாருமே கிடையாது. எல்லாரும் நல்லா நார்மலா தான் இருக்காங்க. இங்க பாருங்க, போய் வந்துட்டு எந்த ஒரு உடம்பு கஷ்டம் இருந்தாலும் எல்லாருமே சமாளிச்சுக்க சொல்லு. ஏன்னா, தண்ணீல விளையாடிட்டு வந்ததால அவங்க அப்பா திட்டுவாங்க. அதால எந்த இதுவா இருந்தாலும் உங்களோட பார்த்துக்கங்க அப்டின்ட்டு சொல்லியிருந்தேன். வீடியோலாம் அனுப்பியிருக்கேன் பாரு ஜெயா. அதுல இருட்டு ரூம் ஒண்ணு இருக்கும். அதுல போம்பொழுது தான் சின்னது வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சுருச்சு. ஏன் அதுல என்ன இருக்குன்னா, அது உள்ள வந்து கலர் கலர் லைட்டு, இருட்டு இடம்ன்றவே அது பயந்துருச்சுன்னோனே, நான் சொல்லிட்டேன். "ஐயய்யோ! இந்த நைட் டைம்ல நான் பார்க்க மாட்டேன்" அப்படின்னு. நான் அன்னைக்கு அந்த வீடியோவ ஓப்பனும் பண்ணல. இன்னைக்கு இந்த வீடியோ எடிட் பண்றதுக்காக இந்த வீடியோவ ஓப்பன் பண்ணிட்டு, இப்ப தான் நானே அந்த வீடியோவ பார்க்குறேன். அது எதுவுமே அந்த வீடியோல இல்ல. ஆனா இது போல விஷயங்கள்லாம் நானே பார்க்கும்போது சில நேரத்துல, ஒரு சிலதுக்கு நான் ரொம்ப பயந்துருவேன். அப்பதான் யோசிச்சேன், நம்ப ஊர்ல இப்படியெல்லாம் ஒரு இடம் இருக்கா? நமக்கு தெரியாமயும் போயிடுச்சு. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் நம்மளால போயிருக்க முடியாது. இவ்ளோ நாள் நம்ப பசங்களுக்கு தெரியாம இருந்திருக்கே! இத யாரு சொல்லியிருப்பாங்க? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். சரி எப்படிதான் போனீங்க? அப்படின்னு. எனக்கு வந்து தூரத்தோட அளவெல்லாம் சொன்னாங்கன்னா தெரியாது. அப்ப சொல்லியிருந்தாங்க. நம்ப சித்தப்பா வீட்ல இருந்து நம்ப வீட்டுக்கு எத்தன தடவ வரோம். அந்த மாரி 6 தடவ வரணும் ஜெயா. அந்த மாரி இடத்துல போயிட்டு மாட்டிக்கிட்டோம். பஸ் ஸ்டாப்ல இருந்து அந்த இடத்துக்கு நம்போ 5 தடவ போய் வந்தோம்னா, எவ்ளோ தூரமோ அவ்ளோ தூரம் தான் இந்த தீம் பார்க்குக்கு. தெரியாத போய் மாட்டிக்கிட்டேன். எப்படியோ பசங்களுக்கு கூட்டின்னு போனதுக்கு சந்தோஷமா இருந்துட்டு வந்துட்டாங்க. அப்டின்ட்டு சொல்லியிருந்தாங்க. நான் இந்த வீடியோ எதுக்காக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்னா, குடியாத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனா, என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறவங்க யாருக்கும் இது போலலாம் ஒரு இடம் இருக்குன்ட்டு தெரியாது. அதுக்காக தான் இந்த வீடியோவ மேக் பண்ணி அப்படியே ஒரு வாய்ஸா குடுத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.